நண்பர்களே, ஆடுகளம் உங்களை வரவிருக்கிறது. இது தைப்பொங்கலுக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை நம்ம தைப்பொங்கல் வரனால அதுக்கு முந்தின 2 நாளைக்கு முன்னாடி புதன்கிழமையே இந்த வார சந்தையை முடிச்சிட்டாங்க. போன வார நிலைமையை பார்ப்போம். இது நம்ம ஈரோடு மண்ணானுக்கு தான் முடிச்சிருந்தோம். ஒரு 70 குட்டி, நல்ல ஒரிஜினல் ப்ரீடு, எல்லாமே ஆந்திரா ப்ரீடு தான், நல்ல ஒரிஜினல். இது வந்து நம்மளுக்கு தான் பிடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தை நிலவரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா குட்டி எக்கச்சக்கமாக வர ஆரம்பிச்சிருச்சு. தை மாதம் பிறக்கிறனால எல்லாமே ஈத்து வந்து நல்ல ப்ரீடு, அழுக்கு இல்லாமல் ஒரிஜினல் மயிலம்பாடிகள், ஆந்திரா கடாக்கு பிறந்த குட்டிகள், மயிலம்பாடிகள் எல்லாம் வந்துடுச்சு. ஆனால் சந்தை நிலவரம் பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம். அதாவது பெண்கள், ஆண்கள், வயதானவங்க, வயது முதிர்ந்தவங்க, பசங்க, காலேஜ் படிக்கிறவங்க, பக்ரீத் உலகம்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் சந்தைக்கு வந்துட்டாங்க. அதிகாலையிலேருந்தே போட்டின்னு சொல்கிறத விட எந்த ஒரு காலத்துலேயும் வந்து இந்த காலையில் குட்டி விற்காமல் ஒரு 4-5 வியாபாரி வச்சுருப்பாங்க. அப்படிலாம் இன்றைக்கி இல்லை. எல்லா குட்டிகளும் ஆற குட்டி, அதாவது ஒன்றுத்துக்கு ஆகாத குட்டிகளை கூட வாங்கிட்டு போயிட்டாங்க. சந்தையில் நீங்கள் காலையில் ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு 7 மணிக்கெலாம் வியாபாரம் முடிஞ்சு எத்தனை குட்டி வந்தாலும் அத்தனை குட்டியும் வாங்குறதுக்கு ஆளுகள் இருந்துச்சு. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வர இன்றைக்கி பொங்கல், இது உங்களுக்கு வந்து வியாபாரம்னால நீ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அதாவது அடுத்த வெள்ளி, இந்த தைப்பொங்கல் முடிஞ்சு அடுத்த வெள்ளி கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி குட்டிகளும் அதுக்கு தகுந்த மாதிரி எக்கச்சக்கமான குட்டி வரும். ஏன்னா இந்த வாரம் அவ்வளோவா குட்டிகள் வராதனால வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எக்கச்சக்கமான குட்டிகள் வரும். இது நம்ம பிடிச்சது தான். கூட்டம் பாருங்கள், ஏதாவது ஒரு நல்ல பிரீடு வந்துச்சுன்னா அதுக்கு கூட்டம் எக்கச்சக்கமாக வந்துடும். கூட்டம் அதிகமாக வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி விலையும் அதிகமாகிடும். இப்போ வந்து இனிமேல் வரக்கூடிய குட்டிகள் வந்து தெளிவாக அந்த மாதிரி அழுக்கு இல்லாமல் நல்ல பிரீடாக ஒன்று போல், அதாவது பண்ணக்காரங்களுக்கு ஒன்று போல் வளர்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது சிறுசு பெருசு இல்லாமல் ஒன்று போல் 12 கிலோ, 13 கிலோ, 15 கிலோ அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நல்ல குட்டிகள் வரும். எல்லா குட்டியும் 15 கிலோ வர்றதுன்னு சொல்கிறத விட அந்த மாதிரி வந்து பெரும்பாலும் வராது. யாராவது 1-2 வியாபாரம் தான் கொண்டு வருவாங்க. ஆனால் வந்து இனிமேல் வரக்கூடிய குட்டி சராசரியாக 13 அந்த மாதிரி உறுதியாக இருக்கும். தரமும் நல்லாயிருக்கும். இது நோய் நொடி இல்லாமல் வாய்க்கான, கால்கான, அதுக்கப்புறம் கரட்டு குட்டி, நாட்டுக்குட்டி இதெல்லாம் கம்மியாக வந்து இனி தெளிவாக குட்டி வரும். இனிமேல் வந்து ஒரு பக்ரீத் வரைக்கும் இந்த கறிக்குட்டி தட்டுப்பாடுங்கிறனால இனி ஆர்வம் அதிகமாக இருக்குது. வளர்ப்பு குட்டி வாங்குகிற ஆர்வத்தை நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்தோம். ஆர்வங்கிறதோட எல்லோரும் நம்ம ஏற்கனவே நம்ம ஆடுகளை சொன்ன மாதிரி தான் ஒரு 4 மாதமாக, அதாவது நம்ம மழை காலத்திலேருந்து இந்த கார்த்திகை மார்கழியில் கூட நம்ம சொன்னோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் வாங்கியிருந்தால் கூட நல்ல குட்டிகள் விலை கம்மியாக கிடச்சிச்சு. சில நேரங்களில் இந்த 4 மாதமாக பார்த்திங்கன்னா குட்டியை வாங்குறதுக்கு ஆள் இல்லை. நம்ம ஆடுகளை மொத்தமாக வாங்கி 100 குட்டி 200 குட்டின்னு அனுப்பியிருந்தோம். இது நம்ம மண்ணானுக்கு வாங்கினது தான். மண்ணான் அதாவது ஈரோடு கோழிப்பணம் வச்சுருக்காரு. அவரால் வர முடியல. ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தார், நமக்கு எப்படியாவது முடிச்சுக்கொள்ள தானே, விலை கூட தான், ஆனால் வேறு வழி இல்லை. ஏன்னா இது வந்து அவர் பக்ரீத் வளர்க்குனாரு. ஆனால் பக்ரீத்துக்கு வந்துடும். இது வந்து நல்ல வளர்ப்பு ஏற்ற குட்டி, நல்ல ஒரிஜினல் ப்ரீடு. எல்லாமே வந்து ஆந்திரா கடாக்கு போட்ட குட்டிகள் தான். நம்ம முருகன் மாமா வந்து அவரோட பையன் சப்ஸ்கிரைபர் கார்த்தி தான். ஏற்கனவே இதை வந்து விலை வச்சுட்டாங்க 13ன்னு சொல்லி. நமக்கு 13ல் அந்த குட்டி நம்ம வாங்கவே மாட்டோம். இது 13,300, 12, 200, 500 அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தோம் மழை காலங்களில், கார்த்திகை கால மாதம் கூட. ஆனால் இது வந்து விலை கூட, வேறு வழி இல்லை. ஏன்னா இதை விட சின்ன குட்டிகளே 13 வாங்கும்போது இது 13 விலை வச்சுட்டாங்க. இருந்தாலும் 13 விலை வச்சவங்க கொஞ்சம் உள் கமிஷன் இருக்கிறனால அவங்க கொடுக்கல. நம்ம கார்த்திகை நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னால் சரி, நம்ம அதை பற்றி பேசணும் தேவையில்லை. நம்ம கடைசியாக நினைஞ்சோம் அது விலை வச்சுட்டாங்கன்னா அதுக்கு கீழே நம்ம வைக்க முடியாது. அதனால் 13 சொல்லி முடித்தோம். விலை கொஞ்சம் கூடனாலும் குட்டி தரமானது. இங்கே பாருங்கள், கூட்டம் அதிகாலையில் வீடியோ கூட இல்லை. ஒரு குட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் மொத்தமாக குமிஞ்சிடுறாங்க. இவ்வளோ பேர் குமிஞ்சு விலை வைக்கும்போது இது 13,500, 600 முடிஞ்சு. கறிக்குட்டிகள்லாம் கண்ணிலே பார்க்க முடியல. 3 குட்டி 4 குட்டி தான் விட்டுறாங்க. கடந்த ஒரு மாதமாகவே கறிக்குட்டி எட்டயபுரம் சந்தைக்கு வரவே இல்லை. அதாவது வந்துச்சுன்னு சொன்னால் எப்படின்னா ஒரு 10, 20 அந்த மாதிரி தான். மொத்தமாக 30, 40 அந்த மாதிரிலாம் ஒரு மாதமாக வரவே இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், இந்த பண்ணக்காரங்களுக்கு கறிக்குட்டி நல்ல விலை. இந்த ஆடு வளர்ப்பு லாபமாக நஷ்டமா அப்படின்னு கேட்குறவங்க ஒரு பண்ணையில் போய் பக்கத்தில், எப்படியும் உங்கள் பக்கத்தில் ஒரு பண்ணை இருக்கும், நீங்கள் போய் குட்டி எவ்வளோக்கு வாங்கினீங்க, எவ்வளோக்கு விற்றீங்கன்னு அப்படிங்க கேட்டு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வியாபாரத்தை தெரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், பொய் சொல்லலாம். இருந்தாலும் நல்லா தெரிஞ்சவங்க, உங்களை நெருக்கமானவங்கள்ட்ட நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா ஆடு வளர்த்து இன்றைக்குள்ள காலத்தில் விற்றா எவ்வளோ லாபம் இருக்கும் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகளை சார்பாக சொல்கிறதா இருந்தால் நீங்கள் இன்றைக்குள்ள இந்த முதலாளித்துவம், அதாவது கார்ப்பரேட் மத்தியில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா நல்ல கணிசமான ஒரு நிம்மதியான ஒரு மாத வருமானம் பார்க்கணும். அது ஆட்டு தொழில் தான்.
அதை நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இன்றைக்கி சந்தை நிலவரம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான நம்ம வீடியோ கூட இருக்க முடியல, ஒரே கச்சா முச்சானு தான். இருட்டுக்குள்ளேயே எல்லாம் வர முடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. வண்டி எக்கச்சக்கமாக வந்துச்சு. ஆளுகளும் வந்து வாங்கிட்டு பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள், ஒரே லைட்டு தான். நைட்டே எல்லாம் இறக்க அதிகாலையிலே எல்லாமே வந்துட்டாங்க. பெரும்பாலான குட்டிகள் வந்து தீந்துருச்சு. குட்டிகள் தீந்துருச்சு. சம்சாரிக்கு தான் சும்மா சுற்றிட்டு இருந்தாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம தம்பி தான் நம்ம கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இது வந்து புருவ ஒரு 7-8 புருவம் இருந்துச்சு. நல்ல ஒரிஜினல் ப்ரீடு தான். ஆனால் புருவ 7-8 புருவம் இருக்கிறனால நம்ம இந்த விலை தீரலை. வேறு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் தீர்ந்துச்சு. புருவ இருந்துச்சுனாலே நம்ம வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அதை அழிக்கிறது கஷ்டம். ஆனால் இப்போது கறிக்குட்டி டிமாண்டாக இருக்கனால புருவையுமே ஈஸியாக முடிஞ்சிருது. உங்களுக்கு வந்து நல்ல இடம் இருக்கும்னா இந்த மாதிரி ஒன்று போல் ப்ரீடு எடுக்கிறது வந்து நல்லது. ஏன்னா ஒன்று போல் நல்ல இடம் வரும். நமக்கு வந்து எக்கச்சக்கமான பேர் குட்டி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் நம்மளால் வாங்கி கொடுக்க முடியலைன்னு இல்லை, நம்ம வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு திருப்தியாக இருக்காது. நிறைய பேர் கேட்குறாங்க, நம்மளுக்கு 15 கிலோவுக்கு மேலே கொடுங்க, 20 கிலோ தரத்தில் கொடுங்க. நம்ம ஏன் வாங்கி கொடுக்க முடியலைன்னா, இன்றைக்கி தேதிக்கு 15 கிலோவில் உயிரிடங்கிறத விட 13 கிலோ தரமே 13,000 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஏன் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இப்போ கூட்டம் வந்துச்சுன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து பொங்கல் வர்றதுனால ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வாங்கி குமிக்கணும். ஏற்கனவே வாங்காதவங்க, ஏன்னா மழைக்காலம் முடிஞ்சு, இது குளிர்காலமும் முடிஞ்சு, அதனால் எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம பண்ணைக்கு தான் இந்த குட்டிகள் எடுத்திருந்தோம், ஒரு 85 குட்டி. இது வந்து எப்படின்னா, நான் கொஞ்சம் நாடும் கிடக்கு, பொட்டும் கிடக்கு, மயிலம்பாடியும் கிடக்கு. நல்ல பீடு தான், நல்லா கொஞ்சம் பருவெட்டு தான். இதில் 20 கிலோ குட்டியும் கிடக்கு, 12 கிலோ குட்டியும் கிடக்கு. நம்ம கடையில் தான் எடுத்து, வியாபாரி மூலியமாக எடுத்து நம்ம பிடிச்சிருந்தோம். சப்ஸ்கிரைபர் கூட நின்னாங்க. அவங்க ஒரு லாபம் வச்சு கேட்டாங்க, நம்ம அவங்களுக்கு மாற்றி விட்டோம். நம்ம பண்ணைக்காக ஒரு 85 குட்டி நம்ம பிடிச்சி புக் பண்ணிட்டோம். பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைபர் அங்கேயே வந்துட்டாங்க, 4-5 பேர். இப்போ நம்ம வாங்கி பிடிச்சி கொடுத்துற ஒரு இடத்த பார்த்துட்டு அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, இப்போ நம்ம ஆடுகளம் போலனாலும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் இல்லாட்டி யாராவது ஒரு ஆள் போகிறாங்க, அது உறுதி. இருந்தாலும் நமக்கு போட்டி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துடுறாங்க. ஆனால் நம்ம போட்டியாக தெரியுது, ஒரு ஆரோக்கியமாக தான். நம்ம யாரையுமே பொறாமையாக பண்ணுறதில்ல. ஆனால் வியாபாரம் நம்மளை தவிர யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வேண்டான்னு விட்டு போனால் தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி காலத்தில் நம்ம பண்ணைக்கே 300-400 குட்டி பிடிக்கணுங்கும் போது நம்மளும் சந்தையில் நம்மளால் பிடிக்க முடியல. ஏன்னா நம்ம 4 பேர் வர்றாங்க, அவங்களுக்கு விடிய இருந்து அந்த நாள் பூரா நமக்கு பிடிக்க முடியல. அவங்களுக்கு பிடிச்சி கொடுக்க நேரம் சரியாக போகுது. அதனால தான் நம்ம ஆட்டுக்கு போகிறோம். நம்ம நம்ம சந்தையிலையும் பிடிச்சி கொடுக்குறோம், வெளியும் பிடிச்சி கொடுக்குறோம். இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சி கொடுக்க முடியல. அதுக்கு காரணம் ஒன்று என்னென்னு சொன்னால், எல்லாருமே ரொம்ப தெளிவாக கேட்குறாங்க. நம்ம ஒரு சந்தையில் வந்துட்டிங்கன்னா, சந்தையிலையுமே 100% தெளிவாக இருக்காது. ஒரு 70% தெரினா 30% நம்ம கழிச்சு தான் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் கெட்ட பேர் வாங்குறதோட, இது நமக்கு முடிச்சிருந்தோம். ஒரு 102 குட்டி இருந்துச்சு. இது நாடு, எட்டயபுரம், பொட்டு, மயிலம்பாடி இதெல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் இது நம்ம பக்ரீத்துக்கு எங்களுடைய, அதாவது நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கும் தென்காசி மாவட்டத்துக்கும் நடுவில் இருக்கனால நம்ம ஈஸியாக விற்றுருவோம். அது கிட்டத்தட்ட ஒரு 100 குட்டி வாங்கணும் 2 இடத்துல. நம்ம சப்ஸ்கிரைபர் முதல்ல முடிஞ்ச குட்டி நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒரு லாபம் வச்சு கொடுத்தாச்சு. ரெண்டாவது அந்த 102 குட்டியை நம்ம பண்ணைக்கு ஏற்றிட்டோம். நம்ம பண்ணையில் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கனால நம்ம சொன்ன மாதிரி பக்ரீத்துக்கு இப்போ நம்ம குட்டி நம்ம இடத்துல எல்லாம் மிக்ஸ் ஆகி நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். மயிலம்பாடியும் சரி, பொட்டும் சரி. ஏன்னா நம்ம விருதுநகர் தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறனால அது அனுசரித்து வாங்கிக்கிடுவாங்க. ஒரு நடுத்தரமானது. சந்தை நிலவரம் பார்த்திங்கன்னா, இது எல்லாமே புருவையும் கிடக்கு. பூராமே எட்டயபுரம் கிடையாது, புருவை எல்லாம் சேர்த்து தான் இறக்குனாங்க. சந்தை ரொம்ப, அதாவது மார்க்கெட்டு பெரிய, இந்த கோயம்பேடு மார்க்கெட் எப்படி இருக்கும், காய்கறி மார்க்கெட் அந்த மாதிரி, அதாவது பேக் டு ஃபார்ம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சந்தை பழைய நிலைமைக்கு திரும்பிடுச்சு. இனி ஒரு 2-3 மாதத்துக்கு சந்தை ரொம்ப பிஸியாக தான் இருக்கும். முக்கியம் சொல்ல போனால் இந்த வரக்கூடிய 2-3 வாரம் கொஞ்சம் தீயாக தான் இருக்கும். குட்டி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. இனிமேல் சந்தைக்கு நேராக வந்துடுங்க, காலைல அதிகாலையில் வந்துடுங்க, நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா சந்தையில் இனிமேல் நல்ல குட்டிகள், அதாவது 13 கிலோ தர இருந்தாலும் நல்ல ஒன்று போல் எல்லாமே நீட்டாக நல்ல ப்ரீடாக இருக்கும். நீங்கள் இறை போட்டால், நம்ம முறைப்படி இறை போட்டிங்கன்னா சூப்பராக 5 கிலோ ஏறும். பழைய மாதிரி காணையோ நோயோ இந்த மாதிரி கரட்டு குட்டியோ அந்த மாதிரி வராது. காரணம் என்னென்னா, இனி சில இடத்துல அறுவடை பண்ணிட்டாங்க. சில இடத்துல அறுவடை பண்ண அங்கே மேய்ச்சல், தாயாடுகள் நல்லா மேய்ஞ்சு பால் உற்பத்தி ஆகும். குட்டிகளுக்கும் மேய்ச்சல் இருக்கும், கிடாக்கள் எல்லாத்துக்கும் நல்ல மேய்ச்சல் இருக்கும். அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான்.
அறுவடை மட்டும் கால சீதோஷணம்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா ரொம்ப ரொம்ப குளிர் இல்லாமல் ரொம்ப வெயில் இல்லாமல் நார்மலாக இருக்கும். நல்ல நல்ல உலர் தீவனங்கள் எல்லாம் மக்காச்சோளம் கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை செஞ்சு குட்டிகள் வந்து மிச்சம் மீதி இருக்கிறத நல்லா சாப்பிடும். இப்போ தாய்க்கு நல்லா கிடைக்கிறனால அதிலிருந்து பால் குட்டிகளுக்கு இருக்கும். இனி நல்லா குட்டிகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் கொண்டு போனால் தேருமா தேராது அப்படிங்கிற பயம்லாம் வேண்டாம். சந்தையில் போட்டி இருக்கும், பயங்கரமான போட்டி இருக்கும். ஆனால் சந்தையில் வந்து இந்த மாதிரி நல்ல தெளிவான குட்டிகள் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கே வாங்குறதுக்கு பிடிக்கும். எல்லாம் ஒன்று போல் எதுவுமே நாடு இருக்காது, ஒன்று போல் வெள்ளை வெள்ளைன்னு எல்லாமே வளர்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். உங்களுக்கு நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற முறை எல்லாமே நம்ம எல்லா வீடியோஸ்லையும் இருக்கும். சந்தை நிலவரத்தில் நம்ம நிறைய பேருக்கு குட்டி வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. காரணம் என்ன, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லாருக்குமே 15 கிலோவில் வேணும். அப்படிங்கும்போது சந்தையிலேயே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 கிலோவில் குட்டியே 4 மாதம் வந்தது இல்லை. அப்படியே வந்தாலும் 10 குட்டி 15 குட்டி இருக்கும். அதுக்கும் ரேட்டை ஏற்றி முடிஞ்சிடும். அதனால் இனிமேல் பெரிய பண்ணக்காரங்க 13 கிலோ தரத்தை வளர்த்து பாருங்கள். இன்றைக்கெலாம் சந்தையில் போன இந்த பொங்கலுக்கு முன்னாடி இந்த வாரம் நம்ம எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் 500 உயிரடைக்கு 500 தொட்டுச்சு. இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ஏன் அந்த 500 கணக்கு வருதுன்னா, நம்ம 3 மாதம் குட்டியாக இருக்கும். இப்போ பால் குட்டி நல்லா இப்போ இன்னும் ஒரு 2-3 வாரம் போச்சுன்னா நல்ல வெயிட் இருக்கும். இது வந்து நீங்கள் பார்க்க 3 மாதம் குட்டி மாதிரி இருக்கும், ஆனால் எடை வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா இன்னும் அது வந்து அதுக்கு ஊட்டச்சத்து இன்னும் கிடைக்கல. இனி வரக்கூடிய காலங்களில் சின்ன குட்டியாக இருந்தாலும் வெயிட் இருக்கும். நம்ம மழை காலங்களில் பெரிய குட்டியாக இருக்கும், போயிட்டு உடனே போட்டு எனர்ஜி நீங்கள் சொன்னீங்க இடம் இல்லை. அது காரணம் என்ன, பெரிய குட்டியாக இருக்கும் ஆனால் இடம் இருக்காது. இது நம்ம வந்து நம்ம ஆட்டில் தான் பிடிச்சோம், நமக்கு பக்கிறதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போயே சேர்த்து வைக்கிறோம். ஏன்னா நம்ம ஆடுகளத்துக்கும் இப்போயே பிடிச்சி நம்ம பெரிய தரமாகவும் தனியாக இப்போ வளர்ப்போம். ஒரு 15,000 20,000 பட்ஜெட்டில் வாங்கி வளர்ப்போம். இதுதான் ஆடு, அவங்களோட ஆடு. நம்ம போகிற வழியில் நம்மளை பார்த்து கேட்டாங்க, அப்படியே ரொக்கமாக கேஷ் கொடுத்து நம்ம வந்து இங்கேருந்து ஆட்டிலேருந்து எடுத்துட்டோம். போகிற வழியில் நம்ம ஏன்னா குட்டி அதிகமான தேவைகள் இருக்குது. நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ எட்டயபுரம் போட்டு மயிலம்பாடி எங்கெங்கே இருக்கோ அப்படியே கேஷ் கொடுத்து அப்படியே எடுத்துகிட்டு நம்ம பண்ணைக்கு போவோம், இல்லை கேட்டவங்கள்ட்ட கொடுப்போம். ஆனால் எட்டயபுரம் போட்டு வந்து பயங்கரமான டிமாண்ட் இருக்குது. இந்த தடவை பக்ரீத்துக்கு வந்து நல்ல ஒரு ரேட் இருக்கும். ஏன்னா டிமாண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்கு எப்போவுமே நன்றி. எப்போவுமே நீங்கள் ஆதரவு நம்மளுக்கு தரணும்.